சகல பாடுகள், எதிர்ப்புகள், கொலை மிரட்டல்கள், பயங்கரமான சூழ்ந்தவளை மீட்டு அந்த 72 நாடுகளில் முதன்மைக்கு வரும்படி செய்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிற செய்தியின் ஜெபமும் வாலிப பிள்ளைகளுக்காக. வாலிபனே, வாலிப மகளே, உன் சிருஷ்டிகரை நீ நினை என்று வேதம் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9-10 சொல்லியிருக்கிறது. வாலிபம் என்பது அதுவும் ஒரு மாயைதான். இன்றது நாளை கிடப்பது. ஆனால் பொதுவாக வாலிப வயதுன்னு சொல்லும்போது 18 நாம் கணக்கு எடுக்கிறோம். இந்த வாலிப வயதில் பிள்ளைகளுக்கும் சரி, பசங்களுக்கும் சரி, நான் சொல்லும் காரியம் சந்தோஷமாயிரு. பி ஹாப்பி அண்ட் பி ஹோலி. நீங்கள் அழுது கொண்டே இருக்கக்கூடாது. நீங்கள் ஹாப்பியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வயதில்தான் உங்களுடைய உடலும் மனதும் பல விதங்களில் வளர்ச்சி அடையும். கல்லூரிக்கு போவீர்கள், டிப்ளமா படிக்க போவீர்கள், இப்படியா பல தொழில் செய்வீர்கள். ஆனால் இந்த வாலிப வயதில் உங்களுக்கு நேரிடும் சோதனைகளும் அதிகமாக இருக்கும். பலவித சோழ்வும், சோம்பேறித்தனம் ஒரு சோதனை. அதே போல் ஊர் சுற்றி தெரிகிறது ஒரு சோதனை. கிளாஸ் கட் பண்ணுறது ஒரு சோதனை. நிறைய நண்பர்களை வைப்பதும் ஒரு சோதனை. இப்படியாக பலவித சோதனைகளில் வாலிபர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆப்போசிட் செக்ஸை லவ் பண்ணுற விதத்திலும் ஏமாறுகிறார்கள். பலர்களும் தோல்வியும் அடைகிறார்கள். எனவே இந்த வாலிப வயதில் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது உங்கள் சிருஷ்டிகரை நினையுங்கள். காலையில் எழுந்து மனந்தால் படிட்டு கரங்களை கூப்பி, இயேசுவே, என் ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீர் தான் எனக்கு வழி காட்ட வேண்டும். நான் என் மனசாட்சிக்கும் உமக்கும் விரோதமாக எந்த தீமையான காரியத்தையும் செய்யக்கூடாது என்று செய்வீங்கள். அதோடு கூட வாலிப வயதில் கஷ்டப்பட்டு மேலே வந்தவருடைய சாட்சியின் வரலாற்றை படியுங்கள். அது உங்களை மிகவும் ஊக்குவிக்கும். வாலிப வயதில் நாம் அதை நாசப்படுத்தி அதை கெடுத்து போட்டோமானால் ஆயுள் முழுவதும் வாலிப வயதில் நாம் வேண்டாத காரியங்களை செய்து அந்த வாழ்க்கை கெடுத்து போட்டோமானால் பின்னாடி நாம் அழ வேண்டியிருக்கும். வாலிப வயதில் கஞ்சா, போதைப் பொருட்கள் மற்றுமான குடி, சாராயம் இவற்றுக்கு அடிமையாகாதீர்கள். நல்ல வாலிப வயதில் நீங்கள் முன்னேற முடியும் என்பதை உணருங்கள். உதாரணமாக தானியேல் எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் ஒரு வாலிபன். 26 வயதில் அவன் அடிமையாக கொண்டு போகப்படுகிறார். சுமார் 1600 மைல் வெறும் பாலைவனத்தில் செருப்பு கூட இல்லாமல் சங்கிலிகளால் கட்டப்பட்டு அவனை கொண்டு போகிறார்கள் நேபுகாத்நேச்சாருடைய படை. யோசித்து பாருங்கள், அந்த வாலிபனுடைய உள்ளத்தில் எவ்வளோ வேதனைகள் இருக்கும். ஆனால் அந்த வாலிபன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம்? கெட்ட காரியம் நான் ஈடுபட மாட்டேன். தானியேல் 1:8 தீர்மானிக்கிறார். அரசருடைய சாப்பாடு வந்தாலும் அதில் இருக்கிற வைன், விஸ்கி, குடி மற்றும் மாது போன்றவற்றில் ஈடுபட மாட்டேன் என்று அவன் தீர்மானிக்கிறார். அந்நிய நாட்டில் தேவனுக்கு பயந்து நடக்கிறார். 3 வேளை ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் தான் தானியேலும் அவருடைய நண்பர்களையும், நல்ல நண்பர்கள், நீங்கள் நண்பர் வைக்கக்கூடாது நான் சொல்ல மாட்டேன், நல்ல நண்பர்கள், அவர்களையும் எல்லா விதத்திலும் சகல பாடுகள், எதிர்ப்புகள், கொலை மிரட்டல்கள், பயங்கரமான சூழ்ந்தவளை மீட்டு அந்த 72 நாடுகளில் முதன்மைக்கு வரும்படி செய்தது. அது மிகவும் உண்மையான நடந்த சம்பவம். தானியேலின் வாழ்க்கையை படித்து பாருங்கள். 1 முதல் 6 அதிகாரத்தை படித்து பாருங்கள். அதே போல நீங்களும் இருங்கள். கண்டிப்பாக தானியேலை அடிமையாய் விற்கப்பட்டவனை 72 நாடுகளுக்கு ராஜாவுக்கும் ராணிக்கும் அடுத்ததான நிலைமைக்கு உயர்த்தினார் என்றால் உங்களை உயர்த்த மாட்டாரா? என் வாலிப வயதில் இப்படிப்பட்ட காரியங்களை தான் நான் படிப்பேன். யோசேப்பு, தானியேல், இயேசு கிறிஸ்து, இவரின் வாழ்க்கை வரலாற்றை படிப்பேன். அதற்காக ரொம்ப பக்தி முத்தி
நீங்கள் செய்ய வேண்டிய கடமையில் தவறாதீர்கள். ஒவ்வொரு நாளும் கிளாஸில் சொல்லிக் கொடுப்பார்கள். சிலது புரியும், சிலது புரியாது. அப்படிப்பட்ட சமயத்தில் லைப்ரரிக்கு போகலாம், அல்லது வசதி இருந்தால் டியூஷன் போகலாம். அது வசதி இல்லை என்றாலும் அந்த சப்ஜெக்டை வீட்டுக்கு வந்து படியுங்கள். நல்ல விளையாடுங்கள், பிரச்சனையே இல்லை. விளையாட்டுக்கு போங்க. கிரிக்கெட்டு, ஃபுட்பால், வாலிபால் இதெல்லாம் நீங்கள் நல்லா விளையாடுங்க, ஓட்டப்பாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் சில சமயங்களில் வாலிப பெண்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். தலைவலி வரும், வயிற்று வலி வரும், பல பிரச்சனை வரும். ஆண் மக்களுக்கும் பல சோதனைகள் வரும். திடீர்னு செமஸ்டரில் தோல்வி ஆச்சுன்னா படிப்பே போச்சுன்னு உட்காந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு அப்பா அம்மா இல்லாமலே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. நானும் சின்ன வயசில் தான் திருச்சிக்கு வந்தேன். எப்படி வந்தேன்? 5 ரூபாயில் வந்தேன், 16 வயசில். எனக்கு அப்பா அம்மா, மாமா மாமி, அல்லது தாத்தா பாட்டி யாருமே கிடையாது. ஒரு அனாதை சிறுவனாக தான் இந்த பட்டணத்துக்கு வந்தேன். ஆனால் இன்றைக்கு இந்த பட்டணத்திலும் உலக அளவிலும் நான் உயர்ந்திருக்கிற ஒரே காரணம், வாலிப வயதில் நான் தீர்மானம் பண்ணி அந்த தீர்மானத்தில் நிலைத்திருந்தேன். முதல் தீர்மானம், தேவனுக்கு பயப்படுற பயம். அது ஞானத்தை அதிகரிக்கும். இரண்டாவது, மற்ற பசங்க கிளாஸ்லேயோ மற்றையோ செய்கிற தவற்றை நான் செய்ய மாட்டேன். 4 பேர் சேர்ந்து கூத்தடிச்சுட்டு ரோட்டில் போகிற ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே போல் இஷ்டத்துக்கு ஊர் சுற்றுறது பிடிக்காது. டீச்சர்ஸை கிண்டல் பண்ணுறது பிடிக்காது. பெரியவங்களை அவமதிக்கிறதும் பிடிக்காது. அதே நேரத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த சம்பளத்தை முதல் பங்கு ஆண்டவருக்கு எடுத்து வச்சிருவேன். இன்னும் அப்படி தான் எடுத்து வைக்கிறேன். இதனால தான் தேவன் இந்த மாபெரும் ஊழியத்தை நடத்தி வருகிறார். விசேஷமாக செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் இந்த வாலிப வயதில் அதிகமாக சுரக்கும். அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு சின்ன சாம்பிள், அந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்கும்போது ஃபாஸ்டிங் இருந்துருக்கேன். நான் அதை அதிகமாக கடைப்பிடிப்பேன். ஆனால் என்னை பொறுத்தளவில் எனக்கு அந்த நினைப்பே வராது. ஏன்னா சதா ஊசி, சதா வியாதி, சதா கஷ்டங்கள். அதனால் அந்த எண்ணங்களுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. அதை அப்படி நினைக்கவும் நேரம் இல்லை. சதா அழுதுகிட்டே தான் இருப்பேன். ஆனால் கர்த்தர் என்னோடு இருந்தார். கர்த்தர் உங்களோடு இருக்காரா? அப்பா அம்மாவை கவனிங்க. அப்பா அம்மா மதித்து நடங்க. அவங்க ஏழைகளாக இருக்கலாம், நீங்கள் பெரிய படிக்கலாம், அவங்களோட கூலி தொழிலாளி இருக்கலாம், விவசாயம் இருக்கலாம். அவளை அற்பமாக நினைக்காதீங்க, அவளை மறக்காதீங்க. தகப்பனும் தாய் நீங்கள் மதிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை, நீடித்த வாழ்க்கை, நன்மை உண்டாகும். தேவனுக்கு பயப்படும் பயம். அடுத்தது பெற்றோர். அடுத்தது உங்களை போல பெருமேசிங்க. நீங்கள் ஒருவேளை நல்லா இருந்தாலும் கெட்ட மக்கள் இருப்பாங்க. அந்த கெட்ட மக்கள் உங்களை கெடுக்க பார்ப்பாங்க. வாலிப வயசில் அடிக்கடி எனக்கு புக்கு வேணும்னு கேட்பேன். அப்போ சொல்லுவாங்க, சாராயம் கொஞ்சம் குடி அப்படிம்பாங்க. இல்லை எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்பேன். அப்போ சினிமா போகலாமான்னு கேட்பாங்க. நானும் உங்களை போல எல்லாத்தையும் கடந்து வந்தான். பயங்கர கோவம் இருக்கும். அந்த அவனை அடிக்க மாட்டேன், திட்டிட்டு போயிடுவேன். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டு உங்களை ஆசையப்பார், வியாதிகளை நீக்குவார். அன்பின் கர்த்தாவை, அருமையான வாலிப பிள்ளையை நோக்கிப்பார். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, முதலாவது உமக்கு பயப்படும் பயத்தை தார். அடுத்ததாக என்னால் முடியாது என்கிற எண்ணத்தை அப்புறப்படுத்து. ஐ கேன் டு ஆல் திங்ஸ் இன் கிரைஸ்ட் என்கிற எண்ணத்தை தார். ஒரு தோல்வி நினச்சி மனமுறிவடையாமல் மீண்டும் முயற்சிக்கும்படிக்கு அனுக்கிறேன் செய். வாலிப வயதில் எந்த விதமான கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாதபடி பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். வாலிப பிள்ளைகளை கவனிக்கிற பெற்றோரையும் ஆசீர்வதி. தங்களுக்கு பிறந்த எல்லா குழந்தைகளும் ஈக்குவலாக நினைக்கும்படிக்கு செய்யும். ஒருவேளை அவங்களுக்கு படிப்பதற்கு வசதி இல்லை, அந்த வசதியை ஏற்படுத்தி தாரும். அவளுக்கு இருக்கிற தீராத வியாதிகளை அப்புறப்படுத்தும். எல்லா விதமான டிப்ரெஷனை எடுத்து போடும். ஒவ்வொரு வாலிபளையும் ஆசீர்வதித்து அவளை வாழ்வில் உயர்ந்த சேர்த்து கொண்டு வரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.